ப்ரோமோ தமிழ் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு சிறகடிக்க ஆசை செய்தியில் என்ன நடந்துச்சுன்னா, வசீகன் வந்து ரோஹினிட்ட பணம் கேட்டு மிரட்டுறாரு. இங்கே பாரு கல்யாணி, நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், செலவு கொஞ்சம் பணம் தேவைப்படுது, ஒரு லட்ச ரூபா பணம் தானே கேட்குறாரு. அதை கேட்டால் ரோஹினிக்கு பயங்கர ஷாக் ஆகுது. என்ன விளாட்றியா, அவ்வளோ பணத்துக்கு நான் எங்கே போகிறது, என்னாலாம் முடியாதுன்னு சொல்கிறாங்க. வழக்கம் போல் வசீகன் மிரட்டுறாரு. இங்கே பாரு கல்யாணி, உன்னால தான் என் வாழ்க்கை போச்சு, இப்போ பொது வாழ்க்கை அமைச்சிக்கலான்னு இருக்கேன், ஒழுங்கா பணம் கொடு, இல்லைன்னா உன்னை பற்றி எல்லா உண்மையும் வீட்டில் இருக்க எல்லாத்தையும் போட்டு விட்டுருவேன்னு மிரட்டுறாரு. அந்த டைம் பார்த்து கரெக்டாக மனோஜ் ரோஹினியோட பார்லருக்கு வர்றாரு. ரோஹினி என்ன பண்ணுறாங்க, வசீகனை மனோஜுக்கு தெரியாமல் அனுப்பி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் மனோஜ் ரோஹினிட்ட பணம் கேட்பாரு. ரோஹினி, அந்த கனடா வேலை நல்ல வேலை ரோஹினி, உங்க அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்கள்ட்ட கேட்டு கொஞ்சம் பணம் வாங்கி தரியா, இந்த வேலை கிடைச்சா நம்ம லைஃப்ல ஈஸியா செட்டில் ஆயிடலாம் சொல்றாரு. அதை கேட்ட ரோஹினிக்கு செம்ம கடுப்பாது. சும்மா எல்லாருமே வந்து பணம் பணம் டார்ச்சர் பண்றீங்க, நான் என்ன பணம் கேட்கிற மரமான்னு சொல்லி கத்துவாங்க. இப்படியே வாக்குவாதம் போயிட்டே இருக்கும். கடைசியா மனோஜ் வந்து எனக்காக இந்த உதவியை கூட செய்ய மாட்டியான்னு கேட்பாரு. அதுக்கு ரோஹினி சொல்றாங்க, புரிஞ்சுக்க மனோஜ், என்னால ஏதாவது பண்ண முடியும்னா முன்னாடியே பண்ணிருப்பேன், அதெல்லாம் ஏன்ட்டையா வந்து பணம் கேட்கிற, அதான் உங்க அப்பா அம்மா இருக்காங்கல்ல, அவங்கள்ட்ட போய் கேளுன்னு சொல்றாங்க. உடனே மனோஜ் வந்து அவங்கள்ட்ட ஏது அவளை காசுன்னு கேட்பாரு. அப்ப ரோஹினி ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. ஏன் உன் தம்பி கார் வாங்குறதுக்கு உங்க அப்பா வீட்டு பத்திரத்தை தானே அடமானம் வச்சாரு, அதே மாதிரி வீட்டு பத்திரத்தை அடமானம் வச்சு உனக்கும் காசு கொடுக்க சொல்லு, உங்க அம்மா தான் உன் மேல ரொம்ப பாசமா இருக்காங்கல்ல, கண்டிப்பா செய்வாங்க அப்படின்ற மாதிரி ஏத்தி விடுறாங்க. மனோஜ் அது நல்ல ஐடியான்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. அதுக்கப்புறம் நடக்குதுன்னா, மனோஜ் போய் அண்ணாமலைட்டையும் விஜயாட்டையும் போய் பேசுறாரு. எனக்கு இந்த ஊர்ல எல்லாம் ஒழுங்கா வேலை கிடைக்க மாட்டுது, என் தகுதிக்கும் திறமைக்கு ஏற்ற வேலை அந்த கன்னட வேலை தான், நான் அந்த வேலைக்கு தான் போறேன், அப்பதான் என் வாழ்க்கையில் நான் பிடிச்ச மாதிரி செட்டில் ஆக முடியும், அதுக்கு நீங்க தான் உதவி பண்ணுன்னு சொல்லி நைஸா பணம் கேட்க ஆரம்பிக்கிறாரு. அதோட தான் இன்னைக்கு சீரியல்ல முடிச்சிருந்தாங்க. இதுக்கப்புறம் நடக்கும்னா, மனோஜ் வந்து அண்ணாமலைட்ட சொல்றாரு, அப்ப அந்த கனடா வேலைக்கான 14 லட்சத்தை நீங்க தான் இப்படியா ஏற்பாடு பண்ணி தரணும்னு சொல்றாரு. அதை கேட்டு அண்ணாமலைக்கு ஷாக் ஆகுது. அவ்வளவு பணத்துக்கு நான் எங்கடா போறதுன்னு கேட்பாரு. உடனே மனோஜ் வந்து, அதான் வீட்டு பத்திரம் இருக்குல்ல, அந்த பத்திரத்தை அடமானம் வச்சு தானே முத்து கார் வாங்கி கொடுத்தீங்க, அதே மாதிரி அந்த பத்திரத்தை அடமானம் வச்சு எனக்கும் பணத்தை ரெடி பண்ணி தாங்கன்னு சொல்லி கேட்கிறாரு. அதை கேட்டு எல்லாருக்குமே ஷாக் ஆகுது. முத்தெல்லாம் அண்ணாமலை எச்சரிப்பாரு, இவனெல்லாம் நம்பாதீங்கப்பா, ஏற்கனவே உங்க பணம் 27 லட்சத்தை கொண்டு போய் தொலைச்சவன், இப்ப மட்டும் நீங்க வீட்டை அடமானம் வச்சு இவனுக்கு பணத்தை கொடுத்தீங்க, அவ்வளவுதான் மொத்தமா முடிஞ்சுன்னு சொல்லி கலாய்க்கிறாரு. இந்த மாதிரி வாக்குவாதம்லாம் போயிட்டு இருக்கோம். கடைசி அண்ணாமலை சொல்லுவாரு, இங்க பாரு மனோஜ், நீ சொல்றதெல்லாம் சரி வராது, உன்னை நம்பிலாம் வீட்டு பத்திரத்தை அடமானம் வைக்க முடியாதுன்ற மாதிரி சொல்லிடுறாரு. விஜயாவும் அண்ணாமலை ஏத்து பேச முடியாம அமைதியாயிருவாங்க. அதுக்கப்புறம் நடக்கும்னா, ரோஹினி வந்து மனோஜை நல்லா ஏத்தி விடுவாங்க. பாத்தியா மனோஜ், உங்க அப்பா அம்மா 2 பேருக்குமே உன் மேல சுத்தமா அக்கறை இல்ல, உன் தம்பிக்கு மட்டும் வீட்டு பத்திரத்தை அடமானம் வச்சு கார் வாங்கி கொடுத்துருக்காங்க, ஆனா உனக்குன்னா ஒன்றும் செய்ய மாட்டாங்க, இதே முத்து காசு கேட்டிருந்தாரு வீட்டை வித்தாச்சு காசு கொடுத்துருப்பாங்க அப்படின்ற மாதிரிலாம் ஏத்தி விடுறாங்க. கண்டிப்பா இந்த சீன்லாம் அடுத்தடுத்த எபிசோட்ல வரலாங்க. இதெல்லாம் பத்தி உங்க கருத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சுன்னா ஒரு லைக்கை தட்டுங்க. நம்ம சேனல் ப்ரோமோ தமிழ் ரிவ்யூ இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உடனே கொண்டு சீரியல் அப்டேட் கொடுத்துட்டே இருக்கேன். பை கைஸ்.